ஹாய் attamiltech வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் தரப்புலேருந்து இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் சீரிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சீரிஸ் வந்து இப்போ ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் என்னென்ன மாடல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், சாம்சங் வந்து இப்போ எஸ் சீரிஸில் வந்து ஒரு 3 ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஃபோன் நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃபோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா S21, S21 அல்ட்ரா, S21 ப்ளஸ் இந்த 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாடலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அப்புறம் இந்த 3 மாடல் நம்ம எவ்வளோ ப்ரைஸில் வருது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஃபோனை நம்ம பார்க்க போகிறோம்னா, சாம்சங்கோட S21 அல்ட்ராவை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து 6.8 இன்ச் டிஸ்பிளேயில் வருது. இது வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டோம்னா HDR ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோனை அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமே கிளாஸில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த 2 கிளாஸுமே கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கவர் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஃபோன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட ப்ராசஸர் வந்து சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர்னா சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸர் 2100 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹை ரேஞ்ச் கேம் வந்து கேமாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், ஸோ ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இதில் வந்து எவ்வளோ பெரிய கேமையும் அசால்ட்டாக விளாட்லாம். அப்புறம் இதோட கேமராவை நம்ம பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, இதோட பிரைமரி கேமரா வந்து 108 மெகா பிக்சலில் வருது. ஸோ 108 மெகா பிக்சலில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபோன் வாங்கணும்னா அதோட சேம்பிள் எப்படி அப்படிங்கிறத நான் போடுறேன். நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 10 MB பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து 10 MB டெலிஃபோட்டோ கேமரா அடுத்து 12 MB அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் மொத்தம் 4 கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 40 மெகா பிக்சல் வருது. ஸோ செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இதில் சூப்பராக எடுக்கும். அப்புறம் இதோட வீடியோ குவாலிட்டி என்னென்ன வருதுன்னா, நம்ம 8Kல வந்து இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 8Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம எதில் பார்க்குறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்க 60 லட்ச ரூபாய்க்கு சாம்சங் டிவி வச்சுருக்காங்க. அதில் வேண்டாம் நம்ம இதை போட்டு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நம்ம பேட்டரி பார்த்துக்கிட்டோம்னா, இதோட பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரியில் வருது. ஸோ ஒரு 6000-7000 mAh பேட்டரி கொடுத்துருந்தா நமக்கு இந்த 1 லட்ச ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட நெக்ஸ்ட் இதோட சார்ஜர் பார்த்துக்கிட்டோம்னா, இது 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகுது. பட் இதில் என்ன போகிறோம்னா, அவங்க சார்ஜர் இதோட கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இது 15 வாட்ஸில் வயர்லெஸ் சார்ஜிங் ஆகும்னு இருக்கும். ஸோ சார்ஜர் நம்ம எதுவுமே கொடுக்காதனால வயர்லெஸ் சார்ஜ் வாங்கி நீங்களே 15 வாட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோன் பார்க்க போகிறோம்னா, S21 பார்க்க போகிறோம். இந்த S20யோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துக்கிட்டோம்னா 69,999 ரூபா, கிட்டத்தட்ட 70,000 ரூபா வருது. ஸோ அதோட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால இதோட டிஸ்பிளே நம்ம சைஸ் பார்த்துக்கிட்டோம்னா 6.2 இன்ச் டிஸ்பிளே வருது. அப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி கொரில்லா கிளாஸ் வராது. நமக்கு வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாடி தான் வருது. பட் முன்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் வந்து இதுக்கு கவர் ஆகுது. இதோட டிஸ்பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா HDR10+ அதே சர்டிஃபிகேஷனோட தான் இதோட டிஸ்பிளே வருது. நெக்ஸ்ட் இதோட கேமரா பார்த்துக்கிட்டோம்னா, இதோட பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சலில் வருது. அப்புறம் வந்து 12 MB டெலிஃபோட்டோ கேமராவும் 12 MB வைட் ஆங்கிள் கேமராவும் வருது. மொத்தம் இதில் பேக்கில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வெறும் 3 கேமரா வருது. ஸோ இதோட ப்ரைஸ் கம்மி பண்ணதுனால என்னன்னு தெரில, வெறும் 10 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா வருது. இதில் செல்ஃபி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதோட ப்ராசஸர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் அந்த ஃபோனில் யூஸ் பண்ண அதே எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் இந்த ஃபோன்லேயே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வருது. நம்ம சாம்சங்கில் M30 சீரீஸ்லேயே நமக்கு வந்து அதாவது 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பட் 60,000 70,000 1 லட்சம் ஃபோன் வச்சுருக்காங்க. பேட்டரி வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க? இந்த ப்ராசஸருக்கு இவ்வளோ பேட்டரி வந்து எப்படி நமக்கு ரொம்ப டவுன் தான் ஆகும். ஸோ வந்து என்னை பொறுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டியை கொஞ்சம் சாம்சங் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுதான் இதில் எனக்கு குறைபாடாக தெரியுது. நம்ம என்ன ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம்னா, S21 ப்ளஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 81,999 ரூபா வருது. கிட்டத்தட்ட 82,000 ரூபா வருது. இதோட டிஸ்பிளே சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.47 இன்ச் டிஸ்பிளே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. இதோட டிஸ்பிளேயோட சர்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா HDR10+ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா ஃபோனுக்குமே HDR+ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த எல்லா ஃபோனுமே இந்தியாவில் 5Gயில் லான்ச் ஆகுது. இந்த ஃபோனில் எல்லாத்துலேயுமே வந்து 5G வந்து லான்ச் ஆகுது. இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினா 5G லான்ச் பண்ணாமல் இருந்தால் அது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி சாம்சங் நினச்சிருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து 4800 மில்லி ஆம்பியர் பேட்டரி கெப்பாசிட்டி வருது. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகுது. ப்ராசஸர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபோனுமே ஒரே ப்ராசஸர் தான். சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான எக்ஸ்னோஸ் 2100 ப்ராசஸர் தான் இந்த மூணுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோட ரேம் பார்த்தோம்னா நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு ரேமும் ரோம் மெமரியும் நமக்கு மாறும். அப்புறம் வேறு இது 3க்கும் காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் 3 வாங்கினீங்கனாலும் அதில் சார்ஜர் வராது, ஹெட்ஃபோன் வராது. ஆப்பிளை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி தூக்கிட்டாங்க. நீ நெக்ஸ்ட்டு ஃபோனே எப்படி வருதுன்றே தெரியல. ஓகே காஸ், இந்த 3 ஃபோனும் நீங்கள் இந்த பார்த்த வீடியோவில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ரைஸ்க்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்ற எல்லாமே கேமரா குவாலிட்டி, ப்ராசஸர் எல்லாமே ஓகே தான். பேட்டரி மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து சார்ஜர் கொடுக்கல. இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குகிறோம். ஒரு 25 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கூடவே ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ப்ரைஸை ரொம்ப அதிகமாக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் இப்போ சாம்சங்கும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். attamiltech வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.